யூடியூப்ல நீங்க மத்தவங்களுடைய ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணி காசு சம்பாதிக்க முடியும். அதுக்கான ஆப்ஷனை யூடியூபே வந்து எனேபிள் பண்ணி கொடுத்துருக்கிறது. அந்த ஆப்ஷன் எங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெளிவா தெரிஞ்சிடும். அதாவது உதாரணமா சொல்லணும்னா மத்தவங்க வீடியோவை நீங்க அப்லோட் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து காசு வரும். அந்த மாதிரி ஆப்ஷன் தான் இது. இதுக்கு வந்து நீங்க வாய்ஸ் ஓவர் கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அதே மாதிரி வீடியோவை கஷ்டப்பட்டு எடிட் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. ஹார்ட் ஒர்க் பண்ணி பயங்கர கஷ்டப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. ரொம்ப ஈஸியாக அவங்களுடைய ஸ்மார்ட் ஒர்க் மட்டும் செஞ்சு காசு சம்பாதிச்சிக்க முடியும். அதுக்கான ஆப்ஷனை வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய ஒய்டி ஸ்டுடியோவில் ஒரு புது ஆப்ஷன் வந்துக்குது. அதாவது வாரத்துக்கு ஒரு 5 பேரை வந்து நம்மளுக்கு ஹைலைட் பண்ணுது. கம்யூனிட்டி ஸ்பாட்லைட்னு சொல்லிட்டு யூடியூபே நம்மளுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுது. அவங்க யாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக காமிக்கிறேன். அதனால நீங்களும் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா, கமெண்ட் பண்ணிங்க, லைக் பண்ணிங்க, அதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கெல்லாம் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய சேனலையும் வந்து நான் இந்த இடத்துல காமிக்கிறேன். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 5 சேனல் இருக்குது. இவங்க எல்லாருமே வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கிட்ஸ் வீடியோன்னு சொல்லிட்டு ஒரு சேனல், நெக்ஸ்ட்டு ஆத்ம பக்தின்னு சொல்லிட்டு ஒரு சேனல், இதுக்கு வந்து 600 பேர் சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க. இன்னும் 3 பேர் இருக்கிறாங்க. ஆனால் 3 பேர் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல, அதனால நான் வந்து காமிக்கல. உங்களுடைய சேனலை வந்து இது மாதிரி ப்ரொமோட் பண்ணணும் நான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இது மாதிரி ரெகுலராக சப்ஸ்கிரைப் பண்ணின்னு கமெண்ட் பண்ணிருங்க. இந்த இடத்துல கம்யூனிட்டி ஸ்பாட்லைட்டில் உங்கள் சேனல் வந்துச்சுன்னா நான் உங்கள் சேனலை வந்து இங்கே எல்லா வீடியோலையும் சொல்ல ஆரம்பிச்சிடுறேன். இதனால உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கின்றது. இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போயிட்டு முதல்ல எக்ஸாம்பிள்ஸை பார்த்துடலாம். உதாரணமாக உங்களுக்கு சொல்லணும்னா நம்மளுக்கு தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா எம்டி ஹேண்டுன்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குது. அதே மாதிரி ராபின்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சஃபி ஜோன் சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குது. இவங்களாம் வந்து மற்றவங்களுடைய வீடியோவை எடுத்து அவங்க வந்து ரியாக்ஷன் பண்ணி போடுவாங்க. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு ரிசர்ச் பண்ணி அதை அவங்க எடுத்து அதை எடிட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ஷன் பண்ணி சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருப்பாங்க. ஈஸியான மெத்தட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உதாரணத்துக்கு இன்னும் ஒரு சேனல் இந்தியில் பயங்கர மோஸ்ட் பாப்புலர் சேனல்னால் வச்சுங்களா, இந்த சேனல் ஆயுஷ் மோரே ரியாக்ஷன் சொல்லிட்டு ஒரு சேனல். இவர் ஷார்ட்ஸ் வீடியோவும் போடுவார், பிக் வீடியோவும் போடுவார். இவர் வீடியோ போட்டாவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து லேக்குக்கு மேலே தான் போயின்னு இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாம் லேக்கில் தான் போகுது. அதுக்கப்புறம் ஷார்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இவரது பயங்கர மோஸ்ட் பாப்புலர் ஷார்ட்ஸ் எல்லாம் இருக்குது. 2.3 crore வரைக்கும் இருக்குது. இவரும் வந்து இது மாதிரி ரியாக்ஷன் தான் பண்ணுகிறாரு. இந்த மாதிரி ரியாக்ஷன் வந்து நீங்கள் எந்த ஒரு எடிட்டிங்கும் பண்ணலாமா. இவரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி அதுக்கு ரியாக்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் வீடியோவை டவுன்லோட் பண்ணி அந்த வீடியோவுக்கு ஏற்ற மாதிரியான ரியாக்ஷன் கொடுத்து அதை எடிட் பண்ணி திருப்பி அப்லோட் பண்ணியிருப்பார். ஆனால் எதுவுமே தேவையில்லை. உதாரணமாக இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா நம்முடைய யூடியூப்பில் இந்த இடத்துல பாருங்களா ஷார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஷார்ட்ஸ் மேலே கிளிக் பண்ணுங்கள். இப்போ இங்கே ஒரு வீடியோ வந்து இப்படி மாதிரி போயின்னு இருக்குது பார்த்தீங்களா. இதுக்கு நீங்கள் ரியாக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிள். இங்கே சைடில் பாருங்களா ஒரு அப் அண்ட் டவுன் ஏறாமல் இருக்கிறது பாருங்க. இது மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து க்ரீன் ஸ்க்ரீன் இருக்கும். க்ரீன் ஸ்க்ரீன் மட்டும் கொடுக்காதீங்க, ஏன்னா வந்து மானிட்டேஷனுக்கு ப்ராப்ளம் ஆகினுக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல கொலாப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த கொலாப் மேலே அப்படி கிளிக் பண்ணுங்கள். கொலாப் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து டைமிங்ஸ் செலக்ட் பண்ண சொல்லி கேட்குது. நீங்கள் அப்படியே விட்டுருங்க, ஒன்றும் பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு கொடுத்த உடனே இங்கே வந்து பாருங்களா ஒரு ப்ரொசீஜர் ஆகிட்டு கேமரா ஆஃபில் இருந்துச்சு ஆன் பண்ணி சொல்லி கேட்கும். இதுமாரி வந்து வந்துடும். பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு வீடியோ, இந்த பக்கம் ஒரு வீடியோ வந்துச்சு. ரொம்ப வைரலான ஒரு வீடியோவை வந்து எடுத்து இதுமாரி பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் பாருங்கள், டிப்ஸ் எல்லாம் இருக்குது இதில். பண்ணிட்டீங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்படி இங்கே ஸ்க்ரோல் பண்ணுங்களா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபோன் ஆன் சொல்லிட்டு இருக்குது. நீங்கள் வேணால் மைக்ரோஃபோன் ஆன் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் இங்கே டைமர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. டைமர் மேலே கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு 3 செகண்ட் வீடியோ வேணுமா, 10 செகண்ட் வீடியோ வேணுமா, 20 செகண்ட் வீடியோ வேணுமான்னு சொல்லிட்டு கேட்குது. நான் வந்து இங்கே 3 செகண்ட் சொல்லிட்டு கொடுத்துட்டு ஸ்டார்ட்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இது மாதிரி டைமிங் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ வேணும்னா இங்கே பாருங்களா இது மாதிரியும் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஃபேஸ் காமிச்சு பண்ணீங்கன்னா பயங்கரமான ஒரு வேல்யூபுளாக இருக்கும். காசு வந்து சீக்கிரமாக கிடைக்கும். நீங்கள் இந்த ஃபேஸ் காமிச்சு பண்ணுறத வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு குக்கிங்னு வச்சுக்கலாம். அவங்க வந்து ஒரு ஐட்டம் போட சொல்கிறாங்க, தக்காளி போடுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து இங்கே வந்து தக்காளி போடலாம். யாரோ ஒருத்தர் பேசுனுங்கிறாரு, கீழே வந்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ஷனும் பண்ணலாம். உங்களுடைய வேல்யூ வந்து ஆட் ஆகிருக்கணும் 100%. அதான் மேட்ரு. இப்போ இங்கே வந்து பாருங்களா இங்கே லேயர்ஸ் வந்து வேறு வேறு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இங்கே லேயர் கூட நீங்கள் மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள் ஒரு லேயர் சிம்பிள் தெரிஞ்சு பாருங்கள் மைக்கு கீழே. இந்த லேயர் சிம்பிள் மேலே கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த பக்கம் வேணும் வீடியோ, லெஃப்ட் வேணுமா, ரைட் வேணுமா, இல்லாட்டா வந்து அப் வேணுமா, டவுன் வேணுமா, இங்கே தெரிஞ்சு பாருங்கள். இப்போ உங்களுக்கு டவுன் வரும், மேலே வந்து அவங்களுடைய வீடியோ வரும். இல்லாட்டா வந்து உங்களது மேலே போகும், அவங்களது வந்து கீழே வரும். நீங்கள் அதிகமாக உங்கள் வீடியோ கீழே வர மாதிரி பார்த்துக்கணும், மேலே அவங்க வீடியோ வர மாதிரி பார்த்துக்குங்க. இதாங்க இப்போ நிறைய பாப்புலராக இருக்குது. உங்கள் வீடியோவை பார்க்கலனா கூட மேலே இருக்கிற வீடியோவை பார்ப்பாங்க, உங்களுக்கு வந்து வியூஸ் வரும். இப்போ நம்ம இங்கே ஓகேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இப்போ நம்ம இங்கே டைமர் மேலே கிளிக் பண்ணிவிட்டு டைமர் வந்து 3 செகண்ட் கொடுத்துட்டு இங்கே வந்து ஸ்டார்ட்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். இப்போ நம்ம ரியாக்ஷன் கொடுத்துக்கலாம். ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசணுன்ற அவசியம் இல்லை. சும்மா இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம். இல்லாட்டா வந்து ஏதாவது வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும்னா செம சூப்பர் வேறு லெவல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். உங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குதோ கொடுத்து பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னது வந்து இந்த இடத்துல ரெக்கார்ட் ஆகிடுச்சு. ரெக்கார்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ இந்த டைட்டில் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த டைட்டில் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஏதாவது ஒரு அற்புதமான கேட்சியான டைட்டில் கொடுத்துருங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன பண்ணுறேன்னா OMG அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன்னு வச்சுங்களா. அதுக்கப்புறம் 2-3 ஈமோஜி கொடுத்துக்கிறேன். இங்கே வேணா ஒரு ஈமோஜி எதாவது கொடுத்துக்குங்க. கொடுத்துக்கிறதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்,
இங்கே வந்து நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். இங்கே கலர் கரெக்ஷன் கொடுக்குது பார்த்தீங்களா, இந்த கலர் கரெக்ஷன் மேலே கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லா ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரு கலர் கரெக்ஷன் கூட கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல இது மாதிரி கலரை வந்து வேறு மாதிரி மாற்றிங்கன்னா இங்கே நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். கொடுத்துட்டு இங்கே வந்து டைட்டில் வந்து கேட்குது. அதுக்கு முன்னாடி இங்கே பென் சிம்பிள் இருந்துச்சு பாருங்கள், பென் சிம்பிள் மேலே கிளிக் பண்ணிவிட்டு தம்ப்லைனை வந்து இங்கே ரெடி பண்ணிங்க. சூப்பரான ஒரு அருமையான தம்ப்லைனை வந்து இங்கே ரெடி பண்ணிங்க. இது மாதிரி தம்ப்லைன் வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக ரெடி பண்ணிவிட்டு இங்கே வந்து அடேங்கப்பா ஏதாவது ஒரு சேனல் கூட ஏதாவது ஒரு டைட்டில் கொடுங்க, பயங்கர க்யூரியஸாக இருக்கணும். நான் சும்மா இது தெரியாமல் போச்சேன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இந்த இடத்துல ஈமோஜி வந்து கொடுத்துங்க. இப்போ இந்த கீபோர்டு இங்கே ஓப்பன் ஆகலை, அதனால உங்களுக்கு கொடுக்க முடியல. நீங்கள் வந்து உங்கள் கீபோர்டில் ஈமோஜெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஈமோஜெல்லாம் கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அன்லிஸ்டட்னு சொல்லிட்டு இருக்குது. நீங்கள் வந்து பப்ளிக் பண்ணிங்க. இதை வந்து டேரெக்டாக பப்ளிக் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா வந்து ஆல்ரெடி பாப்புலரான வீடியோ தான் நீங்கள் ரியாக்ஷன் கொடுத்துருக்கிறீங்க. அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இங்கே கிட்ஸ்க்கா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்குது. நீங்கள் வந்து கிட்ஸ்க்காக இருந்தால் எஸ்ன்னு கொடுங்க, இல்லாட்டா வந்து நோன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு பேக் வந்துடுறோம். இங்கே வந்து ரிலேட்டட் வீடியோஸ்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இது வந்து கிளிக் பண்ணிங்க. ஏன்னா மற்ற வீடியோஸையும் அவங்க பார்க்குறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கும். அதனால் ரிலேட்டட் வீடியோ வந்து ஒன்று ஆட் பண்ணிங்க. உங்கள் வீடியோ பார்த்துக்கும் போது எங்கள் ரிலேட்டட் வீடியோன்னு சொல்லிட்டு காமிக்கும். அது மாதிரி கிளிக் பண்ணி இன்னொரு வீடியோ பார்ப்பாங்க. உங்கள் வீடியோவை நீங்கள் திருப்பி பார்க்க வைக்கலாம், இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா. அதனால் ரிலேட்டட் வீடியோ வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஆல்டர்னேட் கண்டென்ட் இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்குது. நீங்கள் நோன்னு சொல்லிட்டு கொடுத்துங்க. கொடுத்துட்டு இங்கே வந்து இப்போ நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் கண்டென்ட் வீடியோவுக்கு ரியாக்ஷன் பண்ணுறீங்கன்னா எஸ்ன்னு சொல்லிட்டு கொடுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், ஓகேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இங்கே வந்து அப்லோட் ஷார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி அப்லோட் ஷார்ட்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் தம்ப்லைன் ரெடி பண்ணிங்க பார்த்தீங்களா, இந்த தம்ப்லைனில் வந்து நீங்கள் ஒரு ஆப்ஷன் பண்ணலாம். என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இங்கே வந்து டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த டெக்ஸ்ட்டில் போயிட்டு இப்போ வந்து வேணுன்னா கூட நீங்கள் ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணலாம். இது மாதிரி தம்ப்லைனுக்கு மட்டும் நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்க முடியும். வீடியோக்குள்ளே உங்களுக்கு லெட்டர்ஸ் இல்லைனாலும் இங்கே தம்ப்லைனில் உங்கள் டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிவிட்டு இங்கே ஓகேன்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதையும் வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதேமாதிரி உங்களுக்கு நிறையா வீடியோஸ் போட்டுனே இருங்க, ரியாக்ஷன் வீடியோஸை. இதுக்கு வந்து ரொம்ப நேரம்லாம் எடுக்காது, ஒரே ஒரு நிமிஷம் போதும். இதுக்கு சும்மா பார்க்க போகிறீங்க, ஒரு ஷார்ட்ஸை இதுக்கு ரியாக்ஷன் கொடுக்க போகிறீங்க, ஒரு டைட்டில் கொடுக்க போகிறீங்க, அப்லோட் பண்ண போகிறீங்க. சிம்பிளான மேட்ரு. முடிஞ்சாலும் 3-4 வீடியோ கூட ஒரு நாளைக்கு போடுங்க. உங்களுக்கு வேறு எடிட்டிங் டைம் இல்லை, உங்களுக்கு ரிசர்ச் பண்ணி போடுறதுக்கு கண்டென்ட் இல்லை அப்படின்னா இது ரொம்ப ஈஸியான மெத்தடு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதேமாதிரி உங்களுக்கு ஷார்ட்ஸை ப்ராப்பராக எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு தெரியலன்னா சைடில் தெரிஞ்சு பார்த்தீங்களா, இந்த பக்கம் இந்த வீடியோ மேலே கிளிக் பண்ணி ஷார்ட்ஸை எப்படி ப்ராப்பராக அப்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தங்களின் பொன்னான நேரத்திற்கு நன்றி. YouTube